The following hexagonal shapes are taken from a Pascal's triangle. Fill in the missing numbers. சரியா நம்ம ஒண்ணுனா பார்க்கலாம். ஸோ இப்போ இது ஒரு ஹிண்ட். இது ஸ்லாண்டிங் ரோல இது 1 இருக்கு. பாஸ்கல் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படியே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். ஆமா தானே? ஸோ இந்த இடத்துல 1 இருக்கு. இந்த இடத்துல 1 இருக்குன்னா அப்போ இந்த இடத்துலயும் என்ன இருக்கும்? 1 தான் இருக்கும். இந்த இடத்துலயும் என்ன இருக்கும்? 1 தான் இருக்கும். சரியா? அப்புறம் இது 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 எக்ஸ்டெண்ட் ஆகி இங்கே தான் 1 இருக்குமே தவிர இங்கே 1 இருக்காது. அது ஒரு ஹிண்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம இது எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 14 + 1 is 15. ஸோ இதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு இருக்காது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்னது? 91 + 14. 91ம் 14ம் ஆட் பண்ணா என்ன வரும்? 505. 105. சரியா? இப்போ இது பார்த்தீங்கன்னா பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிளில் இது 14th row. இப்போ நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்றேன். இது 15th row. அப்போ இங்க என்ன வரும்? 1 தான் வரும். அப்போ இங்கேயும் என்ன வரும்? 1 தான் வரும். கிளியர்? ஸோ அது மாதிரியும் போடலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இங்க இருக்கிறதையும் ஆட் பண்ணா இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணா என்ன வரணும்? இங்க 14 வரணும். அப்போ நம்ம இங்க this is 13. 13 + 1 is 14. கிளியரா? இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிளோட நம்ம இமேஜின் பண்ணி இங்க நமக்கு 1 இருந்தது அப்படின்னா நமக்கு எப்படி இந்த ஸ்லாண்டிங் ரோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது பார்க்கணும். ஸோ இப்படிதான் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அப்போ இங்க 1னா நெக்ஸ்ட் நமக்கு இங்க வர்றது என்ன வரும்? 1 வரும். அப்படியே இப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஸோ இந்த 1 1 1ன்றத ஹிண்ட் வச்சுட்டு மற்றதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். கிளியரா? ஸோ இங்க என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. இங்க 13 + 1 that is equal to 14. ஏன் 14? நம்ம இங்க 7 + 7 போடணும் அப்படிலாம் நம்ம கேட்கக்கூடாது. என்ன நமக்கு ஹிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஹிண்ட் இருக்கு பாருங்க. இங்க நம்ம 14 + 1 15 போட்டாச்சு. ஸோ இந்த ஸ்லாண்டிங்ல என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க 14 இருக்கும். அப்போ இங்க என்ன வரும்? கண்டிப்பா 13 தான் வரும். ஸோ இந்த மாதிரி டிகிரீஸ் ஆயிட்டே போகுது. இங்க என்ன வரும்? 12 வரும். அப்புறம் இங்க என்ன வரும்? 11 வரும். இப்போ இந்த ஸ்லாண்டிங் பார்த்தீங்கன்னா இங்க 1 1 1 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 1 1 வரும். ஸோ பாஸ்கல் ட்ரையாங்கிள்ல நமக்கு என்ன முக்கியமான ஹிண்ட்னா கார்னர்ல இருக்கிறது எல்லாமே என்னவா இருக்கும்? 1ஆ தான் இருக்கும். ஸோ ஒரு பாஸ்கல் ட்ரையாங்கிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுல கார்னர் நம்பர்ஸ் எப்பயுமே எப்படி இருக்கும்? 1ஆ தான் இருக்கும். சரியா? இதான் ஒரு பாஸ்கல் ட்ரையாங்கிள். இதுல ஒரு ஹிண்ட் என்னன்னா இந்த கார்னர் நம்பர்ஸ் 1ஆ தான் இருக்கும். சரியா? இந்த கார்னர் நம்பர்ஸ் 1 இருக்கும். இந்த ஸ்லாண்டிங் ரோல 1 இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 7 6 5 4 3 2 1 டிகிரீஸ் ஆயிட்டே போகுதா? அப்போ இங்க 15 வந்தா இங்க 14 ஸ்லாண்டிங் ரோ. இது என்னதுன்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஸ்லாண்டிங் ரோவை நம்ம பாக்குறோம். அப்போ இங்க 7 6 5 4 3 2 1னா இங்க 15 14 13 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டிகிரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். கிளியர்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டாஸ் வச்சு நம்ம போடலாம். சரியா? இப்போ பாருங்க இது 35 + 35 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரணும்? 70 வரும். ஸோ இதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க ஒரு நம்பர் இருக்கு. இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா 56 வரணும். அதாவது 35 இந்த நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரணும்? 56 வரணும். அப்போ x equal to 56 minus 35. 56 minus 35 என்ன வரும் பாருங்க? 21. இப்போ இங்க என்ன போடலாம்? 21 போடலாம். 21 போடலாமா? சரி. அடுத்ததா இங்க ஒரு நம்பர் இருக்கு. இந்த ரெண்டு நம்பரையும் இப்படி ஆட் பண்ணா நமக்கு என்ன வரணும்? கரெக்டா இங்க 35 வரணும். சரியா? அப்படின்னா நம்ம அந்த நம்பரை திரும்ப நம்ம இங்க x வச்சுக்கலாம். x பிளஸ் இந்த நம்பரை ஆட் பண்ணினோம்னா நமக்கு என்ன வரணும்? 35 வரணும். இப்போ x equal to என்னது? 35 minus 15 that is equal to 20. அப்போ இங்க என்ன வரும்? 20. சரியா? இப்போ நீங்க கேட்கக்கூடாது. நீங்க என்ன கேட்கணும்னா இங்க 15 இருக்கு இங்க 16 வருமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி எப்போ வரும்னா லாஸ்ட்ல
சரியா? கார்னர்ல 1 இருக்கும்போது தான் அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் என்னது அந்த நம்பரை நம்ம இது பண்ணணும். கார்னர்ல 1 இருக்கணும். இங்க பாருங்க எங்கேயுமே கார்னர்ல 1 கிடையாது. கிளியர்? ஸோ இங்க நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இது போட்டுடுறோம். இது இங்க வரணும்னா இங்க ஒரு நம்பரை ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்றோம், சப்ராக்ட் பண்றோம். அப்புறமா இங்கேயும் சப்ராக்ட் பண்றோம். ஸோ இதை நமக்கு பார்த்தா வந்துடும். சரியா? இங்க 35 மைனஸ் 35 0 போட்டக்கூடாது. இந்த 2 ஹெக்ஸகன் ஆட் பண்ணி கீழே வர்றது தான் அதை போடணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு 120 பிளஸ் 120 இங்க ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. சரி, 120 பிளஸ் 210, 120 பிளஸ் 210 ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. இங்க 0, இங்க 3, இங்க 3. இங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 பிளஸ் 210 will be 330. 0, 3, 3, 330. ஓகே, ஸோ இந்த 330ல உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அப்புறமா பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? என்ன வரும் பாருங்க, 330 பிளஸ் 462, 330 462, 2 இங்க என்ன வருது 9, இங்க என்ன வருது 7. ஸோ 792. ஸோ இது ரெண்டும் நமக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த நம்பரை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னு பாருங்க, இந்த நம்பரும் இதையும் ஆட் பண்ணா இங்க வரணும். அப்போ எக்ஸ் வச்சுக்கலாமா, எக்ஸ் பிளஸ் இந்த 330 ஆட் பண்ணினோம்னா நமக்கு என்ன வரணும், 495 வரணும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 495 மைனஸ் 330. ஸோ 495ல இருந்து 330 போச்சுன்னா 561. So what is the answer here? The answer is 165. Okay வா, பாருங்க 120 210 330 வந்தாச்சு. 165 plus 330 495, 330 plus 462 792. ஸோ இதுதான் பேட்டர்ன். இந்த பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, ரெண்டு நம்பர் தான் கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது என்ன ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க 462 வராது. சரியா? 462 வராது. இங்க என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 969 தான் வரும். ஏன் அப்படி சொல்றேன் பாருங்க, இங்க 1140 இருக்குல்ல, 171ம் 969ம் ஆட் பண்ணா என்ன வரும் பாருங்க, 10, ரிமைண்டர் 1, 7 plus 7 is 14, ரிமைண்டர் 1, 140. ஸோ இங்க 1140 தான் வரணும், இங்க 969. கிளியர்? ஸோ இங்க நமக்கு பிரிண்டிங் மிஸ்டேக் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் பிளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரணும், 171 வரணும். எக்ஸ் பிளஸ் 153 இஸ் ஈக்குவல் டு 171. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 171 மைனஸ் 153 மைனஸ். ஸோ இது இந்த பக்கம் வந்தா மைனஸ். ஸோ என்ன வரும் பாருங்க, 11 மைனஸ் 3 இஸ் 8. இங்க என்ன வரும், 6 மைனஸ் 5 இஸ் 1. ஸோ இங்க நமக்கு என்ன வரும், 18. கிளியரா? அடுத்ததா இதை நம்ம திரும்பவும் எக்ஸ்னா y எடுத்துக்கலாம். இங்க எக்ஸ் இருக்கு, எக்ஸ் பிளஸ் 171 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரணும், 190 வரணும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 190 மைனஸ் 171. ஸோ 190ல இருந்து 171 போச்சுன்னா என்ன வரும், 9. இங்க 8 மைனஸ் 1 இஸ் 9. ஸோ ஆன்சர் இஸ் 19. கிளியர்? இங்க வந்து ஆன்சர் என்ன வந்தது, 19. ஓகேவா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 18 plus 153 171, 19 plus 171 190. சரியா? இப்போ 171 969 1140, 969. ஓகேவா? அப்புறம் கிளியர்? ஓகே, அவ்வளவுதான். ஸோ இதுதான் ஆன்சர். இங்க ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. இங்க 1 இருந்தா மட்டும்தான் நம்ம ஸ்லாண்டிங்கை நம்ம பார்க்க முடியும். 1 எங்கேயுமே இல்லைன்னா நம்ம இந்த பேட்டர்ன்ல தான் போடணும். ஓகேவா?